ஹாய், திஸ் இஸ் ஃபௌஜூர் ரஹ்மான். ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்டு 2018 ஒரு 6 இயர்ஸாக நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் பேசிக் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் மேட் ஈஸி அப்படின்னு ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட் A to Z அப்படின்ற கோர்ஸ், இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் புதுசாக PMS ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டைரெக்டாக நமக்கு பண்ண தெரியலன்னா அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க உங்கள் சார்பாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுன்றது பெரிய இன்ஸ்டியூட் வந்து செய்வாங்க. பெரிய அமௌண்ட் வாங்கி 1000 crore 2000 crore அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதே சின்ன லெவலில் இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளார இல்லைனா கொலீக்ஸ்குள்ளார இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேருக்கு அவங்க சர்க்கிளில் வந்து செய்வாங்க. அது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணி கொடுக்கறது தான், ரொம்ப சிம்பிளாக சொன்னால். ஸோ இங்கே வந்து நான் அதான் செய்ய போகிறேன், போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட். நான் வந்து நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், போர்ட்ஃபோலியோனா என்ன, அனலைஸ் பண்ணுறது எதுக்கு என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. அது இப்போ நம்ம வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் கேட்டிருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கேம்லிங், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம், அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கலாம். பணம் போட்டால் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் அவ்வளோ உண்மை கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு நல்ல இதுனா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப பெட்டரானது. அதே மாதிரி சூதாட்டம் மாதிரி ரொம்ப லாபம் கொடுக்கறதும் கிடையாது. யூஸ்வலாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு பார்க்கலாம். கோல்டில் வந்து 2015 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்போது வந்து 25.8 rupeesல இருந்துச்சு. இது நம்ம டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குகிற ரேட் சொல்கிறேன். கடையில் வாங்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இன்கேஸ் ஒரு 6 years முன்னாடி, அதாவது 2015 ஒரு 4 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜூலை 2021, அதாவது ஒரு 6 year கழித்து அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 6.4 lakhs இருக்கும். கோல்டு வந்து ஏறி இருக்கும். லோ ரிஸ்க் அதில். ஏன்னா கோல்டுன்றது எப்போவுமே சீக்கிரம் கீழே இறங்காது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 yearsல அரௌண்ட் 2.4 lakhs நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 9.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா 4 to 5% தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ ரிஸ்கே இல்லாமல் அரௌண்ட் 10% பர் இயர் ரிட்டர்ன் கொடுக்குது ஸ்டாக் மார்க்கெட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால். அதே மாதிரி நிஃப்டின்றது ஒரு டாப் 50 கம்பெனியில் நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா சேம் அதே மாதிரி 2015 89 rupeesக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னும்போது அது இப்போ 3.59 lakhs மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் 14% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன் 6 years. அதாவது பர் இயர்ஸ் வந்து 14% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. டோட்டலாக 89%. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லேண்ட் வாங்குகிறோம், விற்கிறோம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் எந்தளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. பட் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15% ரிட்டர்ன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாலே கிடைச்சிருக்கு. இதுக்கு பெருசாக அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஃபண்ட்ஸை பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் யார் வேணாலும் பண்ணலாம். பட் நான் பண்ணுறது வந்து ஷேர், டைரெக்டாக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணும். ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 years முன்னாடி 2003 ஒரு ஷேர் வந்து 180 rupeesக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போது அதோட ப்ரைஸ் வந்து 7,179 rupees இருக்குது.
ஸோ 20 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணால் சொல்கிறேன். 20 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, யாராவது இந்த ஷேரை வாங்கி 20 இயர்ஸ் இன்கேஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தா, அப்போ 4 lakhs அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தா 1.5 crores. இப்போ ரிஸ்க் வந்து இதில் கொஞ்சம் அதிகம், அதேமாதிரி ரிட்டர்னும் ரொம்ப அதிகம். ஒரு ரிஸ்கியான ட்ரேடு தான். அப்போது ரிஸ்க் எடுத்து ஒரு 4 lakhs அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ 1.5 crores அவங்க கையில் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 214% per year வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார் வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் கற்றுக்கிட்டு டைரெக்டாக பண்ணுறது பண்ணலாம். பட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் எடுக்கிறது. ஸோ எல்லா ஷேரும் அதுமாரி ஒரு 200% ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து சம்டைம்ஸ் இது நடக்கும், ஏதோ ஒரு சில ஷேருக்கு அது நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் அது நடக்குமான்னுலாம் தெரியாது. ஸோ நம்ம வந்து 200%லாம் வேணாம், 25% to 35% per year நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சினாலே ரொம்ப நல்ல ரிட்டர்ன் தான் அது. நீங்கள் பார்க்கலாம், கோல்டில் வந்து நம்ம கையில் கேஷ் இல்லை, மந்த்லி எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம ஒன் டைம் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டியில் வந்து ஆல்மோஸ்ட் 13% ரிட்டர்ன் கிடச்சிச்சு சொன்னோம். அதே எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10%, ஒரு 4% கம்மியாகவும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. சிங்கிள் அமௌண்ட்டாக ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணியும் ஸ்டாக் மார்க்கெட்டை சம்பாதிக்கலாம். ஸோ அதே தான் கோல்டுலேயும். ஒன் டைம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்தப்போ 9.4% per year கிடச்சிச்சு. பட் அதை எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 6% கிடச்சிருக்கு. 6% per year, 9% per year அப்படின்றது சில பேருக்கு கம்மியாக தெரியலாம். பட் பேங்க்கில் எஃப்டியில் போட்டுட்டு பணத்தை சும்மா வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். எஃப்டியை விட கண்டிப்பாக இது பெட்டர் ரிட்டர்ன் தான். ஸோ உதாரணத்துக்கு மாருதி ஷேர் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். 2003 ஒரு மாருதி சுசுக்கியோட ப்ரைஸ் வந்து ஒரு 2.25 லட்ச ரூபா இருந்துச்சு. அப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 2.25 லட்ச ரூபா இருந்தால் மாருதி சுசுக்கி 800 கார் வாங்கியிருக்கலாம். பட் அந்த காரை வாங்காமல் அந்த அமௌண்ட்டுக்கு மாருதி கம்பெனியோட ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 951 ஷேர் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஷேரோட ரேட் அப்போ 235 rupees தான் இருந்துச்சு. இன் 20 இயர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த கார் வச்சுருந்தீங்கன்னா 20 இயர்ஸில் அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0 வேல்யூ வந்திருக்கும். ஓகே, பெரிய வேல்யூ இருந்திருக்காது. பட் அந்த ஷேரோட ப்ரைஸ் 235 இருந்த ஷேரோட ப்ரைஸ் இப்போது 8,832 rupeesல இருக்குது இப்போது. விச் மீன்ஸ் 2.25 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட வேல்யூ இப்போ 84 lakhs ஆகிருக்கு. 3,651% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன் 20 இயர்ஸ். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல். இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டாக அது கேம்லிங், ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் நிறைய டைப் இருக்குங்க. இந்த டே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ஹை ரிஸ்க்கானது. இது ஒரு ஆப்ரேட்டர் கேம்னே சொல்லலாம். பிகினர்ஸ் யாருமே அது செய்யக்கூடாது. பட் இதை செஞ்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இந்த 6 இயர்ஸில் ஒரு 2-3 இயர்ஸ் நானும் இதெல்லாம் செஞ்சு தான் சம்பாதிச்சிருக்கேன். பட் அதில் ரிட்டர்னும் எல்லாம் அதிகமாக கிடைக்கும், ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நம்மகிட்ட வந்து நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் இல்லை லாங் டேர்ம் ட்ரேடிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியாக இருந்தால் கூட பீஸ்ஃபுல்லாக சம்பாதிக்கலாம். இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் நம்ம பண்ணுறப்போ அதோட ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி, ரிட்டர்னும் ரொம்ப கம்மி. லாங் டேர்ம் ட்ரேடிங்கிறது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. அதுக்கு நம்ம பெருசாக அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு 1 lakh இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். பட் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டோட அதாவது ப்ராஃபிட்டோட பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, நம்ம ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது ஒரு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மெத்தடு. அதில் ரிஸ்க்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ரிட்டர்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஸோ நான் இப்போது இந்த பிஎம்எஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இன்னொருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோ நான் ஹோல்ட் பண்ணும்போது
நான் ரொம்ப லோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதுக்கு நான் தேவையே இல்லை, அவங்களே அதை பண்ணிவிட்டு போயிடலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லா டைமும் அது சாத்தியம் கிடையாது. அதில் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் வந்து ஃபால் ஆகும், ரிஸ்க்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு மெத்தட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மெத்தட் பேர் தான் லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங், விச் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் பண்ணுறேன். நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன். இன்கேஸ் என்னோடய அனலைஸ் மிஸ் ஆகி அந்த ஸ்டாக் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னும் போது அந்த லாஸை நான் புக் பண்ணாமல் அதை நான் லாங் டேர்ம் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுட்டு அது எப்போது எனக்கு ப்ராஃபிட்டில் வருதோ அப்போ மட்டும் நான் சேல் பண்ணுவேன். ஸோ என்னோடய வந்து கேபிட்டலை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நிறைய ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருக்குது, பட் இது எதுவுமே நமக்கானது கிடையாது. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தடை கம்பைன் பண்ணி LTS அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். அதோட ரிஸ்க் வந்து லோ டு மீடியம் ரிஸ்க்கு, ரிட்டர்னும் லோ டு மீடியம் ரிட்டர்ன். இப்போ இது பார்க்கலாம். அது ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து முக்கியமாக ஈக்விட்டி அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஈக்விட்டின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குகிறோம்ல, அதை தான் ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கி அதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது ஒரு நாளும் வச்சுருக்கலாம், ஒரு மாதம் இல்லை 1 இயர், எப்போ வேணாலும் நம்ம விற்கலாம். நமக்கு இந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நம்ம லாஸை புக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கம்பெனியோட ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம், அது அதுலேருந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது, 40 ரூபா வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம அதை விற்காமல் இருக்கலாம். திரும்ப அது 120 ரூபாய்க்கு போனோன்னா அந்த ஷேரை நம்ம விற்கலாம். அவ்வளோதான். எப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அப்போ விற்க போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம வாங்கினதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது, நம்ம வாங்கி ஒரு 2 இயர்ஸாக லாஸ்லேயே இருக்கும். 3rd இயர் மார்க்கெட் மேலே போனோன்னா விற்றுருவோம். சிம்பிள். ஸோ அந்த டைம் மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகுமே தவிர நம்மளோட கேபிட்டல் என்றைக்குமே லாஸ் ஆகாது. இதில் ஃப்யூச்சர் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட் நிறைய இருக்குது. இதெல்லாம் தான் வந்து டைம் லிமிட் உள்ளது. ஸோ ஒரு டைம்குள்ளார 1 வீக்குள்ளார நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே ஏறலை அப்படின்னா நீங்கள் அந்த லாஸை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். பட் இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்னொருத்தவங்களோட ஃபண்டு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், பட் நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னும்போது ட்ரேடிங்கில் ஈக்விட்டியில் கேஷ், நம்ம கையில் இருக்கிற கேஷுக்கு மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். அது டெலிவரி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மெத்தட் தான் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நான் அதை கம்பைன் பண்ணி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, போர்ட்ஃபோலியோ அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். நம்ம வந்து ஒரு 10-20 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அது எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதுதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் கம்பெனி, அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி. ஸோ அது எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே காட்டுது. என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம், இப்போ வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத காட்டுது. கரண்ட்லி ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா இப்போ இது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்றது இங்கே காட்டிடுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது 11 lakhs இன்வெஸ்ட் பண்ணது, ப்ரெசண்ட்டில் 18 lakhs இருக்குது. அதாவது 7 lakhs மேலே ப்ராஃபிட் இருக்குது, பட் நம்ம இன்னும் அதை புக் பண்ணல. ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணல, அன்ரியலைஸ்டாக இருக்குது. ஸோ எப்போ நம்ம புக் பண்ணுறோமோ ப்ராஃபிட்டை அப்போ தான் அது ரியலைஸ்டாக மாறும். ஸோ இங்கே பார்க்கலாம், ஒரு 10 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே அதில் ஒரு 4 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு, ஒரு 5-6 ஸ்டாக் லாஸில் இருக்குது. ஸோ இந்த லாஸில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம ஸ்டாக்கில் நம்மளோட டார்கெட் ப்ராஃபிட் அச்சீவ் ஆகுதோ அப்போ அதை மட்டும் சேல் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு கம்பெனியில் நம்ம அந்த அமௌண்ட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறது இதுதான். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கை தான் நான் செய்ய போகிறேன். அது ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் நான் அதை செய்ய போகிறேன். ஸோ கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு இது பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஏன்னா இதில் வந்து 5000க்கு மேலே லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இதில் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு விற்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குகிற ரேட்டும் விற்கிற ரேட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராஃபிட்டை எப்போ புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 150 ரூபாய்க்கு போயிருக்கோம், விற்கலாமான்னு தெரியாது, வச்சுக்கிட்டே இருப்போம். 180க்கு போவோம், வச்சுக்கிட்டே இருப்போம், சடனாக இறங்கி 90க்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஸ்விங் அப்படின்றது இதுதான். ஸோ ஸ்டாக்கை இங்கே வாங்கி இங்கே விற்றுணும், திரும்ப இங்கே வாங்கி இங்கே விற்றுணும், அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்குவாங்க. இன்கேஸ் நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா அதை நம்ம லாங் டேர்ம் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்ம லாஸை புக் பண்ணாமல் வெயிட் பண்ணி
எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ பண்ண போகிறோம். இதுதான் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் எதுக்கு தேவை? ரொம்ப சிம்பிள். உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்டாக் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அவ்வளோ. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாம். இது யாரும் செய்ய முடியாதுன்னெலாம் கிடையாது. நிறைய கோர்சஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து நீங்களும் செய்யலாம். கொஞ்சம் மானிட்டரில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக. எனக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் எனக்கு பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ளஸ் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அதுக்கு தான் இது ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸாக நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கமிஷன் பேசிஸில் நான் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு, எதையும் படிக்காமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாமா? பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அதில் 5000க்கு மேலே லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு கம்பெனி 2014லேருந்து 24 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5 லட்சம் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 500% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு 10 இயர்ஸில். இதே மாதிரி எல்லா கம்பெனியும் ரிட்டர்ன் கொடுத்தா யாருமே ஒரு பிஎம்எஸ்ஸே தேவையில்லை. ஆக்சுவலாக எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரும் தேவையில்லை. எந்த கம்பெனியில் வேணாலும் போட்டுட்டு ஒரு 10 இயர்ஸ் கழித்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அப்படி கிடையாது. இந்த கம்பெனி 10 இயர்ஸில் இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு இடையில் கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு, திரும்ப ரைஸ் ஆகி தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் எல்லா கம்பெனியும் இப்போ கொடுக்குமானா கொடுக்காது. இது நம்ம ஒரு எந்த கம்பெனி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி 10 வருஷம் வெயிட் பண்ணி புக் பண்ணியும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம அந்த ஸ்விங்கை தான் கேட்ச் பண்ணுவோம். இங்கே வாங்கி இங்கே விற்றுருவோம், திரும்ப இங்கே வாங்கி இங்கே விற்போம், மறுபடியும் இங்கே வாங்கி இங்கே விற்போம். அப்படி தான் நம்ம கேட்ச் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கை 5-10 இயர்ஸ் அப்படின்னு நம்ம ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். 2 to 3 months நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவோம். ரேர் கேசஸ் சம் ஸ்டாக் நமக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்றப்போ நம்ம அனலைஸ் மிஸ் ஆகும். அப்போ அகெயின்ஸ்டாக போகிறப்போ அதை லாங் டேர்ம் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். எப்போ இது லாங் டேர்மில் நம்மளோட ரேஞ்சை ரீச் ஆகுதோ, நம்மளோட ப்ராஃபிட் ஜோனுக்கு வருதோ, அப்போ நம்ம அதை புக் பண்ணி எடுத்துப்போம். இப்போது ரியாலிட்டி இப்போ பார்க்கலாம். இந்த ஷேர் 1 லட்ச ரூபா 2012 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கழித்து பார்த்தா அதே 1 லட்சம் தான் இருந்திருக்கும். முன்னாடி பார்த்த ஷேர் 1 லட்சத்துலேன்னு 5 லட்சத்துக்கு போச்சு. பட் அதை நம்ம வாங்காமல் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கழித்து பார்க்குறப்போ 1 லட்சம் அதே இடத்துல இருக்கும். அதுக்கு இடையில் ஒரு 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், திரும்ப 40% லாஸ்க்கும் கொடுத்துருக்கோம். 10 இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா அதே இடத்துல நின்று இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளார பார்த்தா அந்த ப்ரைஸ் 100% ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம லாங் டேர்ம் இதில் இருக்கிறப்போ நமக்கு பெரிய ரிட்டர்ன் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் கூட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். ஒன்றும் செய்யாமல் 5 to 10% எடுக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு. பட் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம ரிட்டர்னை இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். சில ஷேர்லாம் இருக்குது, போட்ட அமௌண்ட்டுலேன்னு லாஸுக்கு போனதும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு, மீன்ஸ் ஒரு 1 lakh போட்டது நல்ல ஹைக்கெலாம் போயிட்டு 10 times ரிட்டர்ன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆகி பாதி காசு 1 லட்சம் போட்டது 50,000க்கு வந்திருக்கு இப்போது. ஸோ இங்கே எல்லாமே லாஸ் பண்ணும். இந்த மாதிரி நடக்கும். நம்ம ட்ரேடிங்கில் லாஸே வராதா அப்படின்னா நம்ம லாஸை புக் பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் லாஸில் போவோம். ஸோ இதே கம்பெனி இன்னொரு கம்பெனி அண்டர்டேக் பண்ணிடுச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஷேரும் ஏற வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஏறலைனாலும் நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ண போகிறோம். ஒரு கம்பெனியில் போய் பணத்தை போட மாட்டோம். ஒரு கம்பெனியில் பணத்தை போட்டுட்டு அது ஏறிச்சுன்னா லாபம், இறங்குச்சுன்னா நஷ்டம் அப்படின்னு வரப்போகிறது கிடையாது. நம்ம பிரித்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு கம்பெனி 500% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒன்று 0க்கு போயிடுச்சு, ஒன்று 50 to 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், ஆனால் ரிட்டர்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிட்டிங் பீரியடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம 10-15 வருஷம் வச்சு இல்லாமல்
குயிக்காக செய்யறதுக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங் சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ அதில் சம்டைம்ஸ் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம லாங் டேர்ம் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடு தான் லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ட்டு பண்ணுறோம். இதை நான் ஃபைண்ட் பண்ண ஒரு நியூ மெத்தட் இது லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது. இது வந்து ஸ்விங் லோவில் பை பண்ணி ஸ்விங் ஹையில் செல் பண்ணுறது. ஸ்விங் இது தான் ஸ்விங்குன்னுவாங்க. இங்கேன்னு இங்கே போகிறது ஒரு ஸ்விங், இங்கேன்னு இங்கே போகிறது ஒரு ஸ்விங். அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுற மெத்தடு தான் இது. இது நம்ம ஒரு நாள்லேயே நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகும், 1 இயர் ஆகும், சம்டைம்ஸ் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ நம்ம 2-3 மந்த்ஸில் கிடைக்கிறது அப்படின்றது ஸ்விங் ட்ரேடிங் கணக்கில் வந்துடும். அதையும் தாண்டி போகணும் அப்படின்னும் போது அது லாங் டேர்ம் ட்ரேடிங்காக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் லாஸ் வராது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியில் இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. இப்போ இந்த கம்பெனி ஷேர் வந்து ஆக்சுவலாக மேலே போகவே இல்லை, ஏறி மேலே போகவே இல்லை. இந்த கம்பெனி ஷேர் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, இப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரியே இருக்கும். பட் ஆனால் நம்மளோட ட்ரேடிங் மெத்தட் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மெத்தட் அப்படின்றதுனால நம்ம பெரிய ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்மளோட இது ஸ்விங் லோவை ஐடென்டிஃபை பண்ணி கேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய பை ஜோன். இதை நான் ட்ரேட் அனலைஸ் பண்ணி இந்த ஜோனை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பேன். பட் இந்த ஜோனுக்கு வந்த உடனே நான் வாங்கிடுவேனா அப்படின்னு கேட்டால் வாங்க மாட்டேன். அதுக்கு இன்னும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் வந்து ஐ ட்ரேட் வித் எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். எப்போ ஃபாரின் இன்ஸ்டியூட் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க கூட வாங்குவேன், அவங்க சைடில் தான் நிற்பேன். ஸோ அது வந்து டெக்னிக்கல் டைம், அது உங்களுக்கு புரியாது. ஸோ என்னோடய என்ட்ரி இந்த ஜோனுக்கு வந்தால் நான் வாங்குறது அப்படி இருந்துச்சுனாலும் என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல தான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜோனில் நான் கேட்ச் பண்ணுறேன். சம்டைம்ஸ் எனக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போச்சு அப்படின்னும்போது நான் செகண்ட் என்னோடய பை வந்து இந்த இடத்துல பண்ணுவேன், இந்த ஜோனுக்கு வந்தால் பண்ணுவேன். பட் மார்க்கெட் அங்கே வரல, நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேயே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம், நான் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணல. ஸோ என்னோடய டார்கெட் நான் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜோன் ரேஞ்சுக்கு வந்த உடனே நான் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம், ஒரு 3 மாதத்துக்குள்ளார 15% ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 15,000 இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகுது, என்னோடய ஜோனுக்கு வருது, நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். 1 மந்த்துக்குள்ளாரையே என்னோடய டார்கெட் ஹிட் ஆகிடுது. ஸோ தேர்ட் டைம் மார்க்கெட் என் ஜோனுக்கு கீழே வருது, எனக்கு என்ட்ரி கிடைக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் எனக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு சடனாக வந்து என்னோடய டார்கெட் ஹிட் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் எங்கேயுமே போகல, சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நான் வந்து இந்த ட்ரேடில் ஒரு 45% ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் 1 இயர்க்குள்ளார. அதாவது எப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1,45,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 45,000 இந்த ட்ரேடிங்கில் நான் சம்பாதிச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா போட்டால் என்ன கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டேன். பட் நம்ம 1 லட்ச ரூபா ஒரே ட்ரேடில் போட மாட்டோம். எப்போவுமே நம்ம 15,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம், மேக்ஸிமம் இன்னொரு 15,000 அதில் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். 30,000க்கு மேலே அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அது ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ அதே ஷேர் இப்போ நான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் என் ஜோனுக்கு வரவே இல்லை, அகெயின் வராமல் திரும்பி போயிடுச்சு. ஸோ இப்போ இது இன்வாலிட் ஆகிடும். நான் அகெயின் அடுத்தது மார்க் பண்ணி வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு ஜோனு. இந்த இடத்துக்கு வரல, மிஸ் ஆகிடுச்சு ட்ரேடு. ஸோ தேர்ட் டைம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் இப்போ இந்த ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வந்து எனக்கு என்ட்ரி கிடைச்சா தான், நான் என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்னும் ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களோட சேர்ந்து பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்னும் 2-3 விஷயம் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் இருந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன். ஸோ நான் வந்து இந்த ஜோனுக்கு வராமல் நான் எந்த ஷேரையும் வாங்க மாட்டேன். இது வந்து ஹை, இந்த ஷேர் ப்ரைஸோட ஹை ப்ரைஸில் எப்போவுமே நான் வாங்க மாட்டேன். இப்போ நம்ம ஆஃபர் போட்டால் தானே நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் போட்டிருக்கான்னு போய் வாங்குகிறோம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி இந்த ஷேருக்கு இது பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் வந்தால் மட்டும் வாங்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன்.
1 2 ட்ரேட் நான் அதனால் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும்போது அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரோட ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இது எனக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு கிடைக்கிறப்ப தான் நான் வாங்குவேன். அப்போ டெக்னிக்கலாக எனக்கு கூட இன்ஸ்டியூட் ட்ரேடர்ஸும் இருக்காங்க அப்படின்னா தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது கற்றுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். கிளாஸ் போய் படிக்கிறதுல பேசிக் நாலேஜ் கிடைக்கும். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ என்னோடய இந்த 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சி இதை நான் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ நான் எனக்கு மட்டும் அது செய்யாமல் நான் மற்றவங்களுக்கு செய்கிறதுனால எனக்கு என்னென்னா, மற்றவங்களும் லாபம் அடைகிறாங்க, எனக்கும் அதில் லாபம். என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் பண்ணிடுறேன். பட் எக்ஸஸாக ஃபண்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் நான் ட்ரேட் பண்ணி கொடுத்து அதில் நான் கொஞ்சம் கமிஷன் வாங்குகிறேன் அப்படின்னும்போது என்னோடய நாலேஜில் அது ஒரு சர்வீஸாக நான் கன்வெர்ட் பண்ணி அந்த சர்வீஸ்க்கு நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இதில் லாஸே புக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இங்கே பார்க்கலாம், நம்ம எல்லா ஸ்விங்கையும் நம்ம கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னோடய பை ஜோனாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது நான் ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டேன். என்னோடய டார்கெட் இந்த ப்ரைஸ். பட் மார்க்கெட் என்னோடய டார்கெட்டை டச் பண்ணாமல் மார்க்கெட் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல திரும்ப இன்ஸ்டியூட் பை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சான்ஸ் கிடைச்சா நான் இன்னொரு 15K நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 15K இன்வெஸ்ட் பண்ணுவேன். அகெயின் ஒரு 15K. இது ஒரு பேஸ்கெட் என்னோடய கால்குலேட் படி. ஸோ இப்போ இந்த ட்ரேட்லேயே பார்க்கலாம், இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகி 5 months ஆகுது. ஸோ எனக்கு ப்ராஃபிட்டும் வரல, லாஸும் வரல. லாஸை நான் புக் பண்ணல, லாஸில் தான் இருக்குது இப்போது. பட் நான் புக் பண்ணல. செகண்ட் என்ட்ரி ஜோனும் வரல, சைட்வேஸில் போயிட்டுருக்கு. 5 months இப்போ 1 year கூட ஆகும், சம்டைம்ஸ் 2 years கூட ஆகும். ஏதோ ஒரு ஸ்டாக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் மாட்டும். இதுவும் நடந்திருக்கு. நம்மளால் ஒரு ஸ்விங்கை கேட்ச் பண்ண முடியலன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம அந்த லாஸை புக் பண்ணக்கூடாது. அதை நம்ம லாங் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுடணும். அதுதான் எல்டிஎஸ் ட்ரேடிங் சிம்பிளாக. ஸோ நம்ம ரிஸ்க்கு லோ டு மீடியம் தான் இருக்கும். ஹை ரிஸ்க்கு நம்ம எடுக்கவே இல்லை. நம்மளோட மீடியம் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அந்த ஷேரில் நான் காட்டின மாதிரி 200% ரிட்டர்ன் கிடைக்காது. அதெல்லாம் ஹை ரிஸ்க் ரிட்டர்ன். மீடியமாக நம்ம ரிஸ்க் ரிட்டர்ன் எடுக்கிறப்ப அதுக்கான ரிட்டர்ன் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வேர்டு மார்க்கெட் கிராஷ். நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, எந்த ரீசனும் இல்லாமல் எல்லா செக்டரும் ஒரே டைமில் கீழே ஃபால் ஆகுது பாருங்கள், அதுதான் கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பயங்கரமாக ஃபால் ஆகும். அதுதான் மார்க்கெட் கிராஷ். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், நல்லா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, சடனாக அந்த மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகுது. எல்லா லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. என்ன ரீசன்னா, அது கொரோனா. 2020 கொரோனா வந்தப்போ ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் ஹெவியாக ஃபால் ஆச்சு. அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க அப்படியே அவங்களோட வேல்யூ ஹாஃப் ஆகிடுச்சு. 5 லட்சமாக இருக்கும் அதோட வேல்யூ. 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு 5 லட்சம் ஆகிடுச்சுன்னா அவங்க விற்கணுன்றது கட்டாயம் கிடையாது. அவங்க பயப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த 50% ஃபால் ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கும். இங்கே பார்க்கலாம், இங்கேன்னு ஃபால் ஆனது. அதுக்கப்புறம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year எடுத்து திரும்ப அதே ஹைக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல 10 லட்சம் அவங்க வச்சுருந்தது இங்கே 5 லட்சம்னு காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் 6 7ன்னு திரும்ப 10 லட்சம் வந்திருக்கும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு மேலே போயிட்டு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கும். ஸோ இதில் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ரீசனும் இல்லாமல் ஒரு மார்க்கெட் கிராஷ் நடக்குது. ரீசன் இல்லாமல் இல்லை, இப்போ கொரோனா வந்துச்சு, இது பேண்டமிக் சுச்சுவேஷன், அப்போது இந்த ஃபால் வந்துச்சு. அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் இப்போ எப்படிலாம் வரும்னா, வார் இருந்தால் வரும், வார் ஜோனில் வரும், இந்தமாரி வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது உடனே இப்போ நீங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமே நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் இது பொதுவாக எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பணம் போட்டால் என்னப்பா கிடைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. நம்ம சொன்னோம்ல, லோ ரிஸ்க் பண்ணுறோமா ஹை ரிஸ்க் பண்ணுறோமா அப்படின்றது. இதேமாரி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து, அப்புறம் ஃபைனலாக மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து.
இதெல்லாம் வச்சு தான் ஒரு ரிட்டர்ன் வந்து ஸோ இதில் வந்து ஃபிக்ஸடாக நம்ம ஒரு இவ்வளோ சம்பாதிக்கலான்றதை எப்போவுமே யாராலையுமே சொல்ல முடியாது. நான் இல்லை, ஒரு 20 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் கூட என்ன கிடைச்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். லாஸ்ட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு லாஸ்ட் இயர் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இயர் நான் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு மட்டும் யாராலையும் எப்பவும் சொல்ல முடியாது. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, அதுக்கு எதுவும் கேரண்டியே கிடையாது. இவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுலாம் கேரண்டியே கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. எப்போ வார் வரும், எப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும், எப்போ எலெக்ஷன் வரும், இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்க என்ன ரிஸ்க்கு என்ன ட்ரேடு எடுக்கிறாங்களோ அதுக்கான ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸ்டாக் மார்க்கெட் ப்ராஃபிட்டபிள் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் அது. அதை ப்ராப்பராக பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாரி அதில் பேஷன்ஸ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும். அப்போ தான் பணம் பண்ண முடியும். முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாரும் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்த்லி ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க, இல்லை நான் இதை வச்சு தான் நான் சர்வை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குங்க, எனக்கு மாதம் குடும்ப செலவுக்கு ஒரு 20,000 வேணும், ட்ரேடிங் பண்ணால் கிடைச்சிருமா? ட்ரேடிங்கில் மாதம் 20,000 இல்லை 30-40,000 கூட மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா மாதமும் கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு மாதம் ஒன்றுமே இருக்காது, ஒரு மாதம் 20,000 கிடைக்கும், 2 மாதத்துக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு மாதம் 40,000 கிடைக்கும். ஆவரேஜ் பண்ணி நம்ம பார்த்துக்கணுமே தவிர இதை வாங்கி தான் நான் என்னோடய ரெண்ட்டை பே பண்ணணும், மெட்டீரியல்ஸ் நான் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சர்ப்ளஸ் கேஷ் வச்சுருப்பாங்க, அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க் பண்ணி சேல்ரி வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட எக்ஸஸாக ஒரு அமௌண்ட்டு வந்து சேவிங் அக்கௌண்ட்லேயே கிடைக்கும், இல்லைனா எஃப்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அவங்க பெருசாக எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு எஃப்டியில் பார்த்தா ஒரு 3 to 4% அவங்களுக்கு ஏதோ ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்காம, அதனால் ஒரு வருமானம் எதிர்பார்க்காம வச்சுருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல பேசிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து ட்ரேடிங் பண்ணணும். நான் இது ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு திடீர்னு தேவைப்பட்டால் சரி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ற பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடவே கூடாது. திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் விற்கலான்னு போகிறப்போ அந்த ப்ரைஸ் வேல்யூ இறங்கி இருந்துச்சுன்னா நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி போயிடும். அதேமாரி நான் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கிற காசு அது வரைக்கும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. இல்லை வேறு ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒதுக்கி வச்சுருக்கேன், ஏதோ ஒரு முக்கியமான வீடு கட்டான்னு பணம் சேர்த்து வச்சுருந்தேங்க, அந்த அமௌண்ட் கையில் இருக்குது, நான் அடுத்த வருஷம் தான் வீடு கட்ட போகிறேன், 1 இயர் வரைக்கும் இதில் போட்டு சம்பாதிக்கவா? போடக்கூடாது. 1 இயரில் மேபி ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து எல்லா ஷேர் வேல்யூவும் இறங்கியிருக்கலாம். வீடு கட்டணுமே நான் அப்போ போய் நீங்கள் பணத்தை எடுக்கணும்னு பார்த்தா நீங்கள் போட்ட 1,50,000 இருக்கும், பாதி குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயத்துக்காக நீங்கள் அதை விற்று எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸை நீங்களே புக் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால் அந்த மாதிரி பணத்தெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணவே கூடாது. அப்புறம் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக லோன் வாங்குவாங்க சில பேர், பர்சனல் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணுறேன்னுவாங்க. தயவுசெய்து அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கான பிஸ்னஸ் அப்படின்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கான பிஸ்னஸ். ஆல்ரெடி அவங்க சம்பளம் வாங்கி நல்ல ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த டெப்ட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் எக்ஸஸ் மணி அவங்க அக்கௌண்ட்டில் சும்மா கிடக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதில் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வந்து கேரண்டியே கிடையாது, முக்கியமான விஷயம். அதேமாரி மந்த்லி ரிட்டர்னும் கேரண்டி கிடையாது, எதிர்பார்க்கவும் முடியாது. வார் டைமில், எலெக்ஷன் டைமில், பேண்டமிக் கொரோனா மாதிரி உள்ள டைமில் வந்து நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டோட வேல்யூ பயங்கரமாக லோவாகிருக்கும். 10 லட்சம் போட்டிருந்தா அது 5 லட்சத்துக்கெலாம் கூட வந்துடும். பட் அது வந்து அன்ரியலைஸ்டு லாஸ் தான். அந்த லாஸை நீங்கள் புக் பண்ணாத வரைக்கும் அது லாஸ் கிடையாது, திரும்ப அது வேறி மேலே போயிடும். நம்ம வந்து அந்த மாதிரி டைமில் சில மாதத்துக்கு இல்லைன்னா சில வருஷத்துக்கு கூட நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எந்த இன்கமும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம அதை டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா கஷ்டமாயிடும். நமக்கு வேறு வழியில் ஃபேமிலி சர்வைவ் ஆகிட்டு இருக்கணும், நம்ம அதை எதிர்பார்க்காம இருக்கிறோம் அப்படின்றப்போ அது நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த ட்ரேடிங்கோட இன்கம்மை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க, நீங்கள் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கியிருக்கீங்க. கொஞ்ச நாளில் அந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூவால் அது 700 800 வந்துடுச்சு, நீங்கள் விற்க போகிறதில்ல, கம்முன்னு போட்டு வைக்கலாம்.
4 வருஷம் 5 வருஷம் கழித்து அதோட வேல்யூ திரும்ப ஏறும்போது நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ இடையில ரேட் இறங்குது பாருங்கள், அந்த மாதிரி இறங்குறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ அன்ரியலைஸ்டு லாஸ் காட்டுறதுலாம். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது எப்போ ஏறி வந்தாலும் அப்போ விற்றுட்டு போகலாம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எப்போவுமே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல பை ஜோன் ட்ரா பண்ணுவோம், நம்மளோட டார்கெட்டையும் ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்து 2 மந்த்ஸில் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 15% ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணியிருப்போம், அந்த கம்பெனி. ஸோ அகெயின் அது திரும்ப நமக்கு நம்ம ஜோனுக்கு வருது, செகண்ட் ட்ரேட் எடுக்கிறோம். 4 மந்த்ஸ் கழித்து நம்ம டார்கெட் பாருங்கள், அதே 15% தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம், நம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் 2 மந்த்ஸில் கிடச்சிருக்கு, இதில் 4 மந்த்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு, நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம டார்கெட் டச் பண்ணோன்னே நம்ம விற்றுருவோம். இப்போ கரெக்டாக இந்த ஸ்விங்கை நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைம் பாருங்கள், இந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணல, ஸ்விங் இவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம டார்கெட் இங்கேயே புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ அகைன் தேர்ட் ட்ரேட் பாருங்கள், நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரு ஆகி இங்கே எக்ஸிட் ஆகிருக்கும். அதுவும் 1 மந்த்துக்குள்ளாரே கிடச்சிருக்கு 15% ரிட்டர்ன். ஸோ நம்ம டார்கெட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 15% ப்ராஃபிட் வர்றப்போ நம்ம அதை புக் பண்ணிவிட்டு அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். இது நம்மளோட டார்கெட். இது ஒரு மெத்தடு, ஒரு ரிஸ்க் ரிவார்டை டிஃபைன் பண்ணி அதில் பிளான் பண்ணி இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது 15% 2 மாதத்தில் கிடைக்குது, 4 மாதத்தில் கிடைக்குது, ஒரு மாதத்துலேயும் கிடைக்குது. ஸோ ஆனால் பட் இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம அனலைஸ் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றது. கரெக்டாக நம்மளோட ஸ்விங் லோவை நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இங்கே ஸ்விங் லோ வந்திருக்கு, கேட்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்விங் ஹையில் எக்ஸிட் ஆகிட்டோம். மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிறப்போ ஸ்விங் லோ கேட்ச் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் வேணும், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வேணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ கரெக்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் நம்மளோட 5th ட்ரேட் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், நம்மளோட டார்கெட் இது. ஸோ மார்க்கெட் இப்படி போய் அதை தொடணும் அப்படின்னு நினைப்போம். 1 மாதத்தில் நம்மளோட டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு, 2 மாதத்தில் டச் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து 2 வருஷம் 2 மாதம் ஆச்சு நம்மளோட டார்கெட்டை டச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம வாங்கினதுக்கப்புறம் நமக்கு அகென்ஸ்டாக போயிட்டு அந்த ரேஞ்சேஜ் விடாமல் 2 வருஷம் 2 மாதம் கழித்து வந்து நம்ம டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பேஸ்கெட், நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு டைம் 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். செகண்ட் டைம் ட்ரேட் பண்ணால் அது 30,000 மாற்றுவோம், 2 பாஸ்கெட் ட்ரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்றத சொல்கிறேன், இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருப்போம், அது நமக்கு லாஸில் போயிட்டுருக்கோம். அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பையிங் ஜோன் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல அடுத்த என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 2 தடவை என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 15K, செகண்ட் ஒரு 15K என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட் இங்கே வந்துருச்சு, புக் பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை நான் விற்க மாட்டேன். ஸோ அகெயின் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்தோன்னே நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட்டு என்னோடய ப்ரீவியஸ் ஜோனுக்கு மேலே இது இருந்ததுனால நான் என்ட்ரி எடுக்கல. அகெயின் அதுக்கு கீழே வரும்போது நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். இங்கே பார்க்கலாம், மார்க்கெட் ஒரு நாள் கூட அந்த இடத்துல க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த ட்ரேட் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்விங்கை என்னால் கேட்ச் பண்ண முடியல. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் நான் என்ட்ரு ஆகிருப்பேன், இந்த இடத்துல போய் என் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பேன். பட் இந்த ட்ரேட் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. சொன்னால் எல்லா ஸ்விங்கையும் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும். ஓகே, ஸோ தேர்ட் டைம் பாருங்கள், இப்போ இவ்வளோ தூரம் போச்சு. நம்மளோட இந்த ட்ரேடுக்கு வந்து டார்கெட் இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் போயிருந்துச்சுன்னா இந்த ட்ரேட்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். பட் நம்ம டைம் வந்து பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ஃபால் ஆகிடுச்சு. பட் இந்த டைம் நம்மளோட என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. அகெயின் அந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணி நான் ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான் இந்த ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ் கழித்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு இடையில் நான் 2 தடவை இந்த ட்ரேடை மறுபடியும் பண்ணி அதில் ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன், அதே கம்பெனியில். ஸோ இப்போ டோட்டலாக இந்த கம்பெனியில் நான் 7 ட்ரேட் எடுத்திருக்கேன். எப்போனா ஒரு 4 வருஷத்துக்குள்ளார. ஸோ என்னோடய டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தா 104% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனியை வச்சு நான் ஒரு வருஷத்துக்கு 25% சம்பாதிச்சிருக்கேன். அதாவது 1 லட்சம் பணம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 25,000 எனக்கு இந்த கம்பெனியால் மட்டுமே வருமானம் கொடுத்துருக்கு 1 இயரில். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். இந்த இடத்துல ட்ரேடு மிஸ் ஆனவுடனே நான் 2 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் லாங் டேர்ம் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் நான் கம்பைன் பண்ணி பண்ணுறேன். இது என்னோடய மெத்தட்.
இந்த பாக்ஸை எப்படி நான் போடுறேன், எப்படி நான் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்டது. அதை பற்றி டீப்பாக பேசினா உங்களுக்கு புரியாது ஆக்சுவலாக, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சேஃப் அண்ட் சைடில் கோல்டும் நிஃப்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இயர்லி ஒரு 5 to 15% கிடைக்கும். சம்டைம்ஸ் 6% கிடைக்கும், சம்டைம்ஸ் 12% கிடைக்கும், அப்படி கிடைக்கும். அதுக்கு நான் தேவையில்லை, நீங்களே ஓனாக பண்ணலாம். பட் நான் பண்ணுறதுல வந்து ஒரு 10 to 25%, இந்த 25 கூட நான் மினிமம் தான் போட்டிருக்கேன், அது மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னும் போது நம்மளால், அதாவது ரிப்பீட்டடாக நிறைய டைம் நமக்கு ஸ்விங் லோ கிடச்சிச்சு, நம்ம கேட்ச் பண்ணோன்னா ஒரு கம்பெனிலேயே நம்ம 25% எடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து அந்த ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடிங்கில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு தான் பிஎம்எஸ் தேவை, அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தேவை. ஓகே, ஸோ இது செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டேக்ஸு இது இருக்கா, பெனிஃபிட் இருக்கா, அதில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறப்போ ஒரு ஷேரை வாங்கி 1 இயர்க்குள்ளார நம்ம அதை விற்றுடுறோம் அப்படின்னா அதுக்கு 15% டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். நம்ம எந்த டேக்ஸ் ஸ்லாப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 1 இயர் தாண்டி நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு 10% டேக்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜென்ரலான டேக்ஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கிற லாபத்தில் உங்களோட நெட் ப்ராஃபிட்டில் நீங்கள் இந்த அமௌண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் சேலரி வாங்கிட்டுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட இந்த அக்கௌண்ட்டை கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஸ்லாப்பில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஸ்லாப்பில் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி காட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் கரண்ட் பிஸ்னஸோட மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம், அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் தலைவலி அதிகம். உங்கள் ஃபேமிலி மெம்பர், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இவங்க யாராவது எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேமில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னும் போது அவங்க வந்து ஐடி இதில் வரமாட்டாங்க. அவங்களோட ப்ராஃபிட் 2,50,000 வர வரைக்கும் அவங்க இன்கம் டேக்ஸும் பே பண்ண தேவையில்லைன்னும் போது நீங்கள் நார்மல் இது மட்டும் நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் எந்த டேக்ஸும் இனிஷியலாக நீங்கள் ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் வர வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். பட் இதோட இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேன் கார்டில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இயர்லி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலே அவங்க அதுக்கான இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. மற்ற டேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் தான் நம்ம வந்து அப்படி பார்த்து கட்ட போகிறோம். நார்மலாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது 2,250 ப்ராஃபிட், அதாவது 15% ப்ராஃபிட் வரப்போ நம்ம அந்த ஷேரை நம்ம விற்றுட்டு வெளியில் வந்துடுவோம். அப்போ 2,250 நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் 15K இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கு வந்து நம்ம ட்ரேடு எடுத்து முடிக்கும் போதே அன்றைக்கே வந்து புரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. இங்கே பார்க்கலாம், எஸ்டிடின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் இருக்குது, டிபி சார்ஜஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, செபிக்கு சார்ஜ் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. இது எல்லாமே டிடெக்ட் பண்ண ஒரு 51 rupees ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி நம்ம சேல் பண்ணும்போதே இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்க டிடெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராஃபிட் 2,250ல் அவங்க எல்லாத்தையும் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம 2,200 தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கே அனுப்புவாங்க. ஸோ அந்த 2,200 நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2,250ல் நம்ம சேல் பண்ணுறப்போ அரௌண்ட் ஒரு 50 rupees டேக்ஸ் போயிடுது. பேலன்ஸ் 2,200 நம்ம ஒரு தடவை ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த உதாரணத்துக்கு இந்த மந்த் வந்து ஒரு 7 ஷேர் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 2,200 புக் பண்ணியிருக்கோன்னா ஒரு 15,400 rupees நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை இன்னொரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 15,000 அப்படின்றது தான் வச்சுருக்கோம். அகெயின் இது நான் சொல்கிறேன், இது என்னோடய ஃபார்முலா. நான் இதுக்கு சில ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த அமௌண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதை வந்து நீங்கள் டபுளாக கூட பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இனிஷியலாக 30,000 போட்டுட்டு அப்புறம் இன்னொரு 30,000 ஆட் பண்ணி ஒரு கம்பெனியில் மேக்ஸிமம் 60 வரைக்கும் ஆட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அது ஆனால் எப்போ பண்ணணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட்டு, ரொம்ப அதிகமான அமௌண்ட் இருந்தப்போ மட்டும்தான் இதை நம்ம
இப்படி பண்ணணும். இல்லை நார்மலாக ஒரு 10 லேக் 15 லேக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிடுறது தான் பெட்டர். இதுமாரி ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து இயர்லி கால்குலேட் பண்ணுறது கரெக்டான மெத்தடாக இருக்கும். மந்த்லி பார்க்குறதும் ஓகே. மந்த்லி சம்டைம்ஸ் நம்ம இந்த ஷேரை வாங்கியிருக்க மாட்டோம், விற்றுருக்க மாட்டோம். இயர்லி பார்க்கும்போது பொதுவாக ட்ரேடிங்கில் வந்து எல்லாருமே அந்த இயர் எப்படி முடிஞ்சிருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மாதம் ரிட்டர்ன் இருக்கும், ஒரு மாதம் இருக்காது. எனக்குன்னு நான் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னல. அந்த ரூல்ஸில் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பண்ண போகிறது இல்லை, நான் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன், அதனால் நான் சேஃப்டியாக இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். எந்த இதாக இருந்தாலும் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு 15,000 ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். செகண்ட் அண்ட் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதே கம்பெனியில் திரும்ப இன்னொரு 15,000 பண்ணுவேன். ஸோ ஒரு கம்பெனியில் மேக்ஸிமம் நான் 30,000க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 20 லேக்ஸ் கொடுத்துருந்தா கூட 30,000க்கு மேலே ஒரு கம்பெனி ஷேரை நான் வாங்கவே மாட்டேன். அது கூட செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஆப்ஷனல் தான். நான் எல்லா கம்பெனியும் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். அகெயின் எஃப்ஐஐ வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் நான் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுவேன். அது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ணி ப்ராஃபிட்டை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவேன். ஸோ அது ஆப்ஷனல் தான். அது நான் தேவைப்பட்டால் பண்ணுவேன். இல்லைனா சில நேரம் ஒரு கம்பெனியில் வெறும் 15,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அது ஃபால் ஆனால் கூட அதில் குவான்டிட்டி ஆட் பண்ண மாட்டேன். அது வந்து சிச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலாக நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணும்போது தோணுச்சுன்னா பண்ணுவேன், அப்படி இல்லைனா பண்ண மாட்டேன். இந்த டிசிஷன்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜரோடது. ஸோ இதை நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன். மார்க்கெட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன். அதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கிராஷை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கிராஷ் ஆகிற டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 30 கம்பெனி ஷேரும் கீழே இறங்கியிருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அப்படியே டபுள் வேல்யூ இன்னும் பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது திரும்ப ரெக்கவர் ஆகிறப்ப நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸஸ் ஃபண்டு இருந்து அப்படி பண்ணணும் அப்படின்னா அப்போ நல்ல அந்த ப்ரைஸை சீப்பாக கிடைச்சிருக்குது அப்படின்றதுக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். ஆனால் அது உங்களோட விருப்பம். இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறது உங்கள் விருப்பம். பண்ணால் அதில் லாபம் பார்க்கலாம். அப்படி இல்லை வேணாம் வெயிட் பண்ணுவோம் ரெக்கவர் ஆகிற வரைக்கும், கொஞ்ச நாள் வரைக்கும் நமக்கு எதுவும் ப்ராஃபிட் இல்லைனா பரவாயில்லன்னு விட்டுட்டு போனால் அதுவும் நம்ம விருப்பம்தான். நான் வந்து போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறேன். அந்த 15,000 நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நான் ஒரே கம்பெனியில் போட்டால் அந்த கம்பெனி டக்குன்னு மேலே ஏறிச்சுன்னா இந்த 15 லட்சம் 40 லட்சமாக ஆகிடும். ஓஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்வாங்க. முட்டை இருக்கிற எல்லா முட்டையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க. இன்கேஸ் அந்த கூடை கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் உடஞ்சிரும். ஸோ பிரித்து வைங்க. ஒரு கூடை கீழே விழுந்துச்சுன்னா அந்த கூடை மட்டும்தான் உங்களுக்கு லாஸ், பட் மற்றது நம்மளை காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி அந்த டைவர்சிஃபை பண்ணுற ரீசன் வந்து என்னென்னா ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. செக்டார் நிறையா இருக்குது, ஒவ்வொரு செக்டார்லேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு செக்டார் ஏதோ ரீசன்னால் ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னா கூட அடுத்த செக்டார்ஸ் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் ரிவார்டுனால தான் இதெல்லாம் மெயினானது. நான் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்டாரில் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோடய கேபிட்டலை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக தான். அடுத்தது நான் வந்து 5,000 கம்பெனிக்கு மேலே இருந்துச்சுன்னா கூட நான் டாப் 500 கம்பெனிஸில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது என்னோடய ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து மினிமம் 1000 crore மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்கிற கம்பெனியை மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது என்னோடய செகண்ட் ரூல்ஸ். இப்போ அவங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் பெனி ஸ்டாக் உள்ள கம்பெனிலலாம் நான் விற்றுட்டு எனக்கு என்னென்னு நான் போக முடியாது. ஏன்னா நான் இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன். பிஸ்னஸெல்லாம் நான் பெருசாக பண்ணல. ப்ளஸ் நானும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டியூட், டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் எதெல்லாம் எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அதாவது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் மினிமம் அதில் ஒரு 25% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரேடில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கம்பெனியை நான் வாங்குவேன். நான் போய் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஃபாரின் இன்ஸ்டியூட்டும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்டும் அதில் ஆல்ரெடி எனக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட டோட்டல் வரத்தில் 25% அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னொரு இது சொல்லிடுறேன். எந்த கம்பெனியாக இருந்தாலும் நான் அந்த கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 1000 கோடியாக இருந்துச்சுன்னா அவங்களோட கடன் வந்து ஒரு 100 கோடி 150 கோடி இருந்தால் ஓகே, அதாவது 10 to 15% இருந்துச்சுன்னா ஓகே. 25%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நான் ரெண்டுமே பண்ணுறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணுவேன், டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணுவேன். எந்த ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட சார்ட் எடுத்து அதோட பையிங் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுவேன். அதான் நான் டெக்னிக்கலாக நான் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி செல்லிங் ஜோனையும் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட் லேர்னிங் எல்லாமே நான் இங்கே தான் டெக்னிக்கலாக ஒரு இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எப்போ ட்ரேடில் என்ட்ரு ஆவேன் அப்படின்னா என்னோடய பையிங் ஜோனுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நான் அந்த ட்ரேடில் என்ட்ரு ஆவேன், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கையில் பணம் இருக்குது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பான விஷயம். ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ருப்பீஸில் இருக்குது, சரி நம்ம கையில் இப்போ தான் பணம் இருக்குதுன்னு போய் 1000 ருப்பீஸில் வாங்கிடக்கூடாது. அதோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒரு 900 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 900 வந்தால் வாங்கலாம். அதுக்கு 6 months ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அதை வாங்கி வச்சிடக்கூடாது. இப்போ லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணால் கூட நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கினா மட்டும்தான் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் கொடுக்கும். கையில் இருக்கிற பணத்தை அப்படியே எல்லா கம்பெனிலையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம், 5 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கினா மட்டும்தான் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதேமாரி எக்ஸிட், ஒரு ட்ரேடில் நம்ம என்ட்ரு ஆகிறது எவ்வளோ முக்கியமோ அதேமாரி எக்ஸிட் ஆகிறது. ஒரு ஷேர் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோன்னா அது நமக்கு வந்து ஒரு நாளில் கீழே விழுந்து நம்மளோட 4 வருஷம் கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாம் மைனஸில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். அப்போது நான் வந்து ஒரு 15% டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு ஷேர் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துச்சின்னா போதும், அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு செகண்ட் சான்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வருஷம் ஃபுல்லாக அதில் உட்காந்துருக்கிறத விட 2 மாதம் அதில் உட்காந்து ஒரு 15% ஏர்ன் பண்ணிவிட்டு மீதி 10 மாதம் அந்த பணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நான் வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நான் ரிட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண உடனே பொசிஷனை ஓப்பன் பண்ணி நம்மளோட ஹோல்டிங்ஸை ஓப்பன் பண்ணி லாபத்தில் இருக்கா நஷ்டத்தில் இருக்கா எவ்வளோ லாபத்தில் இருக்குதுன்னு திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். என்னடா அது ஸ்டாக் வேல்யூ இறங்கியிருக்கே என்னடா அது அப்படின்னு நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். அது நம்மளோட டிசிப்ளினை ரொம்ப பாதிக்கும். ஸோ டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அதுலேருந்து மாறக்கூடாது. என்ன பேட் நியூஸ் எது வந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதுதான் ட்ரேடிங்கில் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து எஃப்ஐஐ டிஐஏ ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமானது எஃப்ஐஐ. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும் நான் எப்போவுமே ட்ரேட் எடுக்க மாட்டேன். இன்னொன்று எஃப்ஐஐ அப்படின்றது என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டியூட், பெரிய அளவில் உள்ள ஃபாரின் பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ், அந்தமாரி பெரிய இன்ஸ்டியூட்டு அவங்க தான் வந்து அவங்க ரிசர்ச் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அவங்க பையிங் போகிறாங்களா செல்லிங் போகிறாங்களான்னு பார்த்துட்டு அவங்களும் அந்த ட்ரேடில் இருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் பை பண்ணியிருக்காங்க, அவங்களும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது சேஃபர் சைடாக அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு சேஃப். அவங்க என்ன ப்ரைஸுக்கு வாங்கினாங்க எப்போ விற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு 10-25% அவங்களும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்றது மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். பட் இன்ஸ்டியூட் எப்போ பை பண்ணுறாங்க எப்போ சேல் பண்ணுறாங்கன்னு டெக்னிக்கலாக ஒரு சில விஷயத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிற மெத்தடு தான் இது. அதுதான் வந்து ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி அப்படின்றவங்க
எஃப்ஐஐ தான். ஸோ நான் அவங்களோட சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணுறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி நான் கிட்டத்தட்ட அதை சிமுலேட் பண்ண பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ இது என்னோடய ஓன் மெத்தட். அப்புறம் என்னோடய முக்கியமான ரூல்ஸ், நெவர் புக் எ லாஸ். என்றைக்குமே லாஸை புக் பண்ணக்கூடாது. ஒரு லேண்டில் நம்ம பணம் போட்டுட்டு அதோடய வேல்யூ குறையுதுன்னு அதை விற்றுட்டு நம்ம வர்றது கிடையாது. எப்போ ஏதோ அப்போ விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனநிலையில் தான் அதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதே விஷயத்தை தான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸில் டெம்பரரியாக லாஸ் வர்றப்போ அதை நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஸோ ஒரு வருஷம் கூட நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இப்போ என்னோடய முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நான் பிஎம்எஸ் அப்படின்றது நான் பண்ணுறேன் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறேன். நான் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாபம் கிடைக்கிறதா செஞ்சு உங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்றது என்னென்னா, கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு சில பர்சன்டேஜை போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு கொடுக்கறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்களோ அதில் சம் பர்சன்டேஜை கொடுக்கறது தான் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ நான் இந்த சர்வீஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வர நெட் ப்ராஃபிட்லேருந்து நான் 20% நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பிஸ்னஸில் என்னோடய ப்ராஃபிட் 20%, உங்களோடது 80%. ஏன்னா நீங்கள் தான் பணம் போட்டிருக்கீங்க. ஸோ லாங் டேர்ம் அந்த பணத்தை வச்சு நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை ரீபேலன்ஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சேஃபர் சைடில் எந்த கம்பெனியில் பண்ணணும், எதில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் சேஃபாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி வேலை செய்கிறேன். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்டில் 20% எனக்கு ஷேரும், 80% உங்களுக்கும். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 15,000, ஒரு 2 மாதம் கழித்து அதை நீங்கள் விற்கும்போது 17,250க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் 2250 இருக்குது அப்படின்னா அதோட சார்ஜஸ் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா அரௌண்ட் 2190 அப்படின்றது வரும். ஸோ அதில் 20% அப்படின்றது 438 ருபீஸ். இது என்னோடய ப்ராஃபிட். அதில் 80% இருந்தது 1752 ருபீஸ். இது உங்களோடது. நீங்கள் போட்ட 15,000க்கு உங்களுக்கு 1752 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னும் போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 12% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தட். இந்த பேசிஸில் தான் பண்ண போகிறோம். 1 மந்தில் எத்தனை ஷேர் விற்றுருக்கோம்? 10 ஷேர் விற்றுருக்கோம் அப்படின்னா அப்போது எனக்கு நீங்கள் பே பண்ணுறது 438 × 10 ஷேர். இந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு பே பண்ணுவீங்க. 4,000 சம்திங் வரும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்றது பார்த்தா அரௌண்ட் 17,000 சம்திங் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் பேசிக். 20% எனக்கு கமிஷன் பே பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களோட ஃபண்டை நான் மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இதில் வந்து உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் 15,000 அப்படின்ற மாதிரி நான் அதை 100 கம்பெனியில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பணம் பிரிஞ்சு சேஃபாக தான் இருக்கும், ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஆகும், அதாவது சம்டைம்ஸ் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் கூட ஆகும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தால் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஜோனுக்கு வர்ற ஸ்டாக்கில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னும் போது ஃபஸ்ட் அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி டெய்லி செக் பண்ணி எதெல்லாம் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிருக்கோ அதை மட்டும் புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அந்த கேபிட்டலை திரும்ப மார்க்கெட்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா மேக்ஸும் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்து அந்த ப்ராஃபிட்டில் 20% எனக்கு 80% உங்களுக்குன்னு பிரிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற காஸ்ட்டை திரும்ப இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் இந்த பிஎம்எஸ் அப்படின்ற மெத்தடோட சிம்பிள் ரூல்ஸ். நான் எப்படி பண்ணுறேன்றதுக்கு ரூல்ஸ். இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், ஆன்லைன் சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும், ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது மூணுத்துலேயுமே உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ்
கரெக்டாக ஸ்பெல்லிங் எல்லாமே மேட்சாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட் இது. அது இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்றது ஒரு 2-3 டேஸில் முடியும். சம்டைம்ஸ் இப்போலாம் 7 டேஸ் கூட ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அது உங்கள் நேமில் தான் இருக்க போகுது. இப்போ உங்களோட சேவிங் அக்கௌண்ட்லேன்னு இங்கே பணத்தை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவீங்க. ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அது இருக்கும். நான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணுறேன். அதாவது டிமேட் அக்கௌண்ட்டை புரோக்கரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லிங்க் ஆகிடும். ஸோ நான் உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நான் அக்சஸ் பண்ணுறேன். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் வச்சுக்கிட்டு நான் அக்சஸ் பண்ணி உங்கள் சார்பாக அந்த ஷேரை வாங்குகிறேன், விற்கிறேன். எதை வாங்கணும் எதை விற்கணும்னு நான் அதை ஜஸ்ட் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை நான் மேனேஜ் பண்ணுறேன். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி பணம் இல்லைனா ஸ்டாக்கு அது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் நேமில் தான் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப கிளியரான. நீங்கள் இது யாரை நம்பியும் பணம் கொடுக்கல. பணம் நான் உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணி அதை நான் ரன் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட பிஸ்னஸை நான் ரன் பண்ணி கொடுக்கறதுக்கு சமம் இது. ஒன்று அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேஷாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அது டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக்காக இருக்கும். பணமாக இருக்கிற வரைக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸ்டாக்காக மாறிடுச்சு அப்படின்னும் போது அது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆக்சுவலாக அது நமக்கு போர்ட்ஃபோலியோவில் நான் காட்டினா அந்தமாரி காட்டிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் பணம் அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுன்னாலும் உங்களோட அக்கௌண்ட்டு உங்கள் நேமில் உள்ள அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் நீங்கள் அதுக்கு பணம் அனுப்ப முடியும். பேஇன் நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதா இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். அதில் லாபம் கிடச்சிடுச்சு, அந்த லாபத்தை புக் பண்ணி வெளியில் எடுக்கிறோம், அந்த ஷேரை சேல் பண்ணிவிட்டு பணத்தை வெளியில் எடுக்கிறோன்னாலும் அது க்ளோஸ் பண்ணால் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பணம் வரும். இப்போ நான் அக்சஸ் பண்ணுறதுனால அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் வேறு அக்கௌண்ட்டுக்கோ வேறு எதுக்கோ அனுப்பவே முடியாது. ஒரு ஷேரை விற்றுட்டோன்னா அந்த அமௌண்ட்டு டிமேட்டுக்கு வந்துடும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை விட்ரா கொடுத்தா அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஸோ பேஇன் பே அவுட் எல்லாமே உங்கள் நேமில் உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நடக்கும். ஓகே. ஸோ அதுக்கு நார்மலாக உள்ள டேக்ஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இன்கம் டேக்ஸில் வரீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் அதிகமாக இருந்து நீங்கள் 2.5 lakhsக்கு மேலே இன்கம் இருக்குது, நீங்கள் ஐடி கட்டுற லிமிட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் எது அப்படின்னு சொல்லி பார்த்து இதில் நம்ம பண்ணியிருக்கிறதுல ஷார்ட் டைம் கெயின் 10% கட்டுறீங்களா இல்லை லாங் டைம் கெயின் 15% கட்டுறீங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் அது ஐடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எப்படியும் நீங்கள் ஐடி பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க, ஆடிட்டர் இருப்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அக்கௌண்டன்ட் மூலிமா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அது ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு டச்சும் இருக்காது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்களே எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். இல்லை என்கிட்ட கேட்டாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன். அதில் இருக்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறது தான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதில் என்னோடய ரோல் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நான் ஸ்டாக்கை வாங்கிறது விற்கிறது மட்டும்தான் என்னோடய இது. அதை மந்த்லி கணக்கு பார்த்து சரி இந்த மந்த் இவ்வளோ கிடச்சிருக்கு, இதில் என்னோடய ஷேர் 20% பே பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஜிபே மூலமாகவோ இல்லை கேஷாகவோ எனக்கு நீங்கள் தனியாக கொடுத்தா தான் உண்டு. நான் அதுலேருந்து எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. ஸோ உங்கள் பணம் சேஃபாக உங்கள்கிட்ட இருக்குது. என்னோடய கமிஷனை கூட நீங்கள் தான் எனக்கு கேஷாக கொடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைனா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலிமா சென்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது நான் எல்லாருக்கும் பண்ண போகிறது கிடையாது. இதை நான் வீடியோவே இந்த ப்ரைவேட்டில் நான் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த லிங்க்கை கொடுப்பேன். அதில் ஐடியா இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி நான் அந்த ட்ரேட் இது பண்ணுறது செய்வேன். பிஎம்எஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பார்த்து கொடுக்குறேன். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். எல்லாத்துக்கும் சேம் ரூல்ஸ் தான். அமௌண்ட்டு அதிகமாகும் போது நிறைய கம்பெனியில் போடும், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்பெனியில் போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு 50 கம்பெனியில் போட்டிருந்தால் நம்ம மந்த்லி அதில் ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி சேல் பண்ணி எடுப்போம். மந்த்லி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். கொஞ்சமான கம்பெனியில் போடும்போது மந்த்லி ஏதோ 1-2 தான் சேல் பண்ணி எடுப்போம், நமக்கு கொஞ்சமான ரிட்டர்ன் கிடைக்கும். அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு லாபம் கிடைக்கும்.
ஸோ நிறைய கம்பெனி ஆப்ஷன் இருக்குது வாங்குகிற மாதிரி வருதுன்னும் போது நம்ம நிறைய கம்பெனியில் வாங்கியிருந்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி டார்கெட் ஹிட் ஆகிட்ருக்கோம், நம்ம புக் பண்ணிவிட்டு அந்த இது சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து பணம் யாரை நம்பியும் நீங்கள் வெளியில் கொடுக்கல. அது நானாக இருந்தாலும் சரி தான், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பணம் நம்ம வெளியில் போகல, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னும் போது ஒரு ரொம்ப சேஃபான விஷயம். இன்கேஸ் எமர்ஜென்சி, இது யாருக்கும் எப்போவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் அந்த பணத்தை எடுத்தாகணும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9:15 டு ஈவினிங் 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருந்தது அன்றைக்கி ஒரு ஆக்சுவலாக மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபால் ஆகி அதோட வேல்யூ இப்போ 4.5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா கூட சரி, எமர்ஜென்சி அந்த 4.5 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே அந்த ஸ்டாக்கை அந்த ரேட்டுக்கு என்ன ரேட்டில் இருக்கோ, லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரேட்டில் ஃபுல்லாக விற்று ஒரே நாளில் நீங்கள் ஃபுல்லாக விற்று எடுத்துக்கலாம் பணத்தை. நீங்கள் எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இன்கேஸ் எமர்ஜென்சி பணத்தை எடுத்தாகணுன்னா, ஏன்னா ஒரு பிஸ்னஸில் போய்ட்டு நம்ம கடை வச்சுருப்போம், அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், கடைக்கு இன்டீரியர் டெக்கரேட் பண்ணியிருப்போம், நமக்கு நிறைய ஸ்டாக் போட்டிருப்போம், நமக்கு திடீர்னு இந்த பணம் தேவைப்படுது எடுப்போம்னா எடுக்கவே முடியாது. அதெல்லாம் ஒன் வே, நம்ம அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஃபண்டை உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா சரி பரவாயில்ல, 50,000 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, போட்ட கேபிட்டல் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா, இன்கேஸ் மண்டே நீங்கள் அதை சேல் பண்ணுறீங்க அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் எல்லாமே வந்துடும். ஸோ புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை விட்ரா பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 3 to 4 டேஸில் உங்கள் பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எதுவும் லீவ் நடுவில் வந்துச்சுன்னா மட்டும் 5 டேஸ் ஆகிடும். ஸோ மற்றபடி உங்களோட பணம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பேசிஸில் நான் இந்த பிஎம்எஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, செய்யறதா இருந்தால் செய்யலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.